சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, யாரை நினைத்து நீ வருந்துகிறாய்? யாரை காண வேண்டும் என்று நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? உன்னை யார் பேசுகிறார்கள் என்று அவர்களை நினைத்து வேதனைப்படுகிறாய். உன்னை புரிந்து கொண்டவர்களுக்கு உன் மீது அன்பு இருக்கும், ஆனால் உன்னை புரியாதவர்களுக்கு உன்மேல் வெறுப்பு மட்டும்தான் இருக்கும். அப்படிப்பட்ட உன்னை புரியாதவர்களுக்காக ஏன் நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்கிறாய்? பேசுபவர்கள் பேசட்டும் என்று விட்டுவிட்டு உன் வேலையை பார்ப்பதுதான் உனக்கு நல்லது. யாரையும் நினைத்து நீ வேதனைப்பட்டால் உன் வாழ்க்கைக்கான வெற்றிதான் தடைப்பட்டு கொண்டிருக்கும். உன் வாழ்க்கைக்கான நல்லவைதான் உன் சாயப்பா நான் உன்னுடன் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நீ ஏதோ கேட்டுக்கொண்டு எதையும் நீ காதில் வாங்கிக் கொள்ளாமல் திரும்பவும் நீ அதே போலத்தான் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். உன்னை புரியாதவர்களை விட்டு விலகிவிடு. உன்னை புரிந்து உன் அன்புக்கு கட்டுப்பட்டு இருப்பவர்களை நினைத்து அவர்களுடன் வாழ்ந்தால் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். புரியாதவர்களை நினைத்து உன் வாழ்க்கையை நீயே வீணடித்து விடாதே. உன் வாழ்க்கைக்கான நேரத்தை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். இவர்களை எல்லாம் நினைத்து நீ வாழ்க்கையின் நேரத்தை வீணடித்தால் நேரம் உனக்காக நின்று கொண்டு இருக்குமா என்ன? உனக்கான வெற்றி பாதையில் நீ பயணிக்க வேண்டாமா? இவர்களை எல்லாம் நினைத்து நின்ற இடத்திலே நின்று கொண்டு இருந்தால் உன் பாதையில் யார் செல்வது என் குழந்தையே? இதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் எந்த தடைகளும் இல்லாமல் நீ செல்ல வேண்டிய இடத்திற்கு தடையில்லாமல் சென்று கொண்டிருக்கலாம். என் அன்பு குழந்தையே, அப்பா சொல்வதை புரிந்து கொண்டாயா? இப்பொழுது ஒன்று சொல்கிறேன். உன் துணை உன்னை நினைத்து கொண்டு இருக்கிறாரா என்று உன்னிடம் நான் கேட்டேன் அல்லவா? நீ என்ன மனதில் நினைக்கிறாய்? ஆம் சாயப்பா, என்னை அவர் மனதில் நினைத்து கொண்டு தான் இருக்கின்றார் என்று சொல்கிறாய் அல்லவா? ஆம் குழந்தையே, உன் துணை உன்னை மறக்காமல் உன்னையே தான் நினைத்து கொண்டிருக்கிறார். உன் துணை எப்பொழுதும் உன் நினைவால் வாடிக்கொண்டு தான் இருக்கிறார். உன் மீது பாசம் வைத்து யாருக்கிட்டையும் உன்னை விட்டு கொடுக்காமல் இப்பொழுது பேசி வருகிறார். இந்த நல்ல செய்தியை உன்னிடம் சொல்லலாம் என்று தான் நான் உன்னை தேடி இன்று வந்தேன். அதையும் சொல்லிவிட்டேன். மிகவும் மகிழ்ச்சியும் அடைந்தேன். உன் வாழ்வில் மகிழ்ச்சி விரைவில் பொங்கிட சாயப்பாவாகிய நான் ஆசீர்வதிக்கிறேன். எதற்கும் கவலை கொள்ளாதே, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.